ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ மார்வல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் 5 டேரக்டர் யாருன்னு சொல்லி கன்ஃபார்மான நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆமா, நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் எடுத்த ஷான் லெவி தான் அவெஞ்சர்ஸ் 5 டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பத்தி லைட்டா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஷான் லெவி அவெஞ்சர்ஸ் 5 டைரக்ட் பண்ண போறாரா? ஸோ அவெஞ்சர்ஸ் 5ல மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் வர போறாங்க? ஸோ அவெஞ்சர்ஸ் 5 என்ன மூவியாக இருக்க போகுது? ஸோ சீக்ரெட் வார்ஸ் தான் அவெஞ்சர்ஸ் 5 இருக்க போதா, இல்லை வேற ஏதாவது ஒரு டைட்டிலில் அவெஞ்சர்ஸ் 5 வரப்போதா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் 5 சம்பந்தமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு சின்ன அப்டேட் வந்துட்டு இருந்தது. பட் அது அஃபிஷியல் அப்டேட் இல்லை, இதேமாரி ரூமராக வந்திருந்தது தான். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அவெஞ்சர்ஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மூவியாக வரப்போகுது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மூவியாக தான் அவெஞ்சர்ஸ் 5ன்றது வரப்போகுது. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் 5 அப்படின்றத பார்க்கறதுக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்வல் சைட்லேருந்து வந்த எல்லா மூவிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அவெஞ்சர்ஸ் 5 பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. பட் அது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் 5ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக தான் வரப்போகுது. சீக்ரெட் வார்ஸ் தான் அவெஞ்சர்ஸ் 5 வரப்போகுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ மார்வல் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற டெட்பூல் அண்ட் வொல்வரிலையும் சீக்ரெட் வார்ஸுக்கு தான் அவங்க லீட் கொடுக்க போகிறாங்களே. ஸோ அப்போ அடுத்து வரப்பட போகிறோம் சீக்ரெட் வார்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சீக்ரெட் வார்ஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா கேரக்டரும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆன கேரக்டர் தான் கொண்டு வரணும். ஸோ அப்போது நீங்கள் ஆல்ரெடி அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கணும். ஸோ அவெஞ்சர்ஸ் 5 ஒரு இண்டிவிஜுவல் மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ அவெஞ்சர்ஸ் மூவின்றது ஒரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இன்ஃபினிட்டி எண்ட் கேம் மாதிரி இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களும் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. பட் அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. பட் இந்த அவெஞ்சர்ஸ் 5 இதுக்கு முன்னாடி மார்வல் கிட்ட இருந்து வந்த அஃபிஷியல் அப்டேட் என்னென்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸாக வந்த அப்டேட் என்னென்ன அப்படின்றத இப்போ லைட்டாக பார்த்துலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மார்வல் கிட்ட இருந்து வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ், அதாவது அடுத்த அவெஞ்சர்ஸ் படம் அப்படிங்கிறது கேங் டைனஸ்டி படம் தான் சொல்லி இவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது ஃபேஸ் 6 அனௌன்ஸ் பண்ணும்போதே அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியும் அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸும் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ இப்போது கேங் டைனஸ்டியை ப்ளே பண்ண நம்ம ஜானத்தன் மேஜர்ஸ் ஒரு இஷ்யூலாம் நடந்தது, அது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இஷ்யூவில் ஜானத்தன் மேஜர்ஸே ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ கேங் டைனஸ்டியோட ஸ்டோரியவே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேங் டைனஸ்டின்ற பேர்லேயே படம் வரப்போகிறது இல்லை, அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அடுத்த படம் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியாக தான் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீக்ரெட் வார்ஸ் வரணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த கேங் டைனஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2021 வந்துருக்கு இல்லையா. 2021 மார்வல் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஷாங்ஷி பட டைரக்டர் தான் கேங் டைனஸ்டியை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது மார்வல் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023, அதாவது லாஸ்ட் இயர் நவம்பரில் அவரே அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அதாவது ஷாங்ஷி டைரக்டரே இந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டார், நான் இந்த படம் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்துட்டார். ஸோ இந்த கேங் டைனஸ்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது 2020 இந்த கேங் டைனஸ்டி படம், அதாவது அவெஞ்சர்ஸ் 5 அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 May 1 தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது எக்ஸாக்டாக இன்னும் 2 வருஷம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களே. அதேமாரி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்றது 2027 May 7 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு வருஷம் கேப்பில் 2 அவெஞ்சர்ஸ் படம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது வேற படம், கேங் டைனஸ்டி அண்ட் சீக்ரெட் வார்ஸ்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. மேபி அவங்க சீக்ரெட் வார்ஸ் ஸ்டோரியை 2ஆக பிரித்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கேங் டைனஸ்டியை வச்சு லீட் கொடுத்து அதுக்கப்புறமா சீக்ரெட் வார்ஸை செகண்ட் பார்ட்டில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ கேங் டைனஸ்டி வரப்போறது இல்லை. ஸோ கேங்ன்ற டைட்டிலே அவங்க யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது இஷ்யூலாம் நடந்து கேங்ன்ற டைட்டிலே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது எடுக்க போறது இல்லை. ஸோ இப்போ அடுத்த படம் என்னதான் வரப்போகுது? ஸோ அடுத்து அவெஞ்சர்ஸ்ன்றது ஒரு எங்க அவெஞ்சர் ஃபேஸ் பேஸ் பண்ணி எங்க அவெஞ்சர்ஸ் படம் வரப்போதா, இல்லை சீக்ரெட் வார்ஸே 2ஆக பிரித்து கொடுக்க போறாங்களான்னு சொல்லி பல நாளாக ஃபேன்ஸ் எல்லாருமே தேடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த அவெஞ்சர்ஸ் படங்கிறது சீக்ரெட் வார்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா சீக்ரெட் வார்ஸ்ன்றது ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ அதை ஒரு படத்தில் சொல்லி முடிக்க முடியாது. நம்ம இன்ஃபினிட்டி எண்ட் கேம் மாதிரி 2 படமா எடுத்து தான் ஆகணும். ஸோ அடுத்து வரப்பட போகிறோம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் இவர் டைரக்ட் பண்ணலாம் அவர் டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி ரூமர் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவி எடுத்தார் இல்லையா ஷான் லெவி, ஸோ அவரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 75% அவர் நம்பலாம். ஸோ இப்போ டாப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் லெவி தான் இருக்கார். அதாவது மார்வல் கன்சிடர் பண்ணுற டேரக்டரில் டாப் பொசிஷனில் ஷான் லெவி தான் இருக்காரா. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ
அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பல டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி வேற யாரும் வரலன்னா நம்ம ஷான் லெவி வச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ இப்போ ஷான் லெவி நம்ம அவெஞ்சர்ஸ் 5க்கு சூட் ஆவாரா? அவெஞ்சர்ஸ் அப்படின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு பிராண்டாவே மாறி இருக்கு. ஸோ இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தான் அடுத்த படமா வருதுன்னா, ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸை நம்ம ஷான் லெவி டைரக்ட் பண்ணா சூட் ஆகுமா இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் படத்தில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் வரப்போறாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆமாம், நீங்கள் என் கேமில் பார்த்தீங்கன்னா என் கேம் ஃபைனல் பேட்டில் தான் நிறைய அவெஞ்சர்ஸ் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறமா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் குரூப்பில் இருக்கிறவங்க, ஒகாண்டா டீமில் இருந்து சொல்லி அப்படி நிறையா பேர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்டில் மட்டும்தான். பட் அடுத்து வரப்போகிற சீக்ரெட் வார்ஸ் படத்தில் 60 கேரக்டர்ஸ் இன்க்ளூட் ஆக போகிறாங்க. 60 கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியுமே அந்த கதை நகரப்போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல நம்ம டோனி ஸ்டார்க் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதேமாரி பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒக்காண்டலில் கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன், வாண்டா, பிளாக் பேந்தர், விஷன், ப்ரூஸ் பேனர், இவங்க எல்லாருமே ஸ்டோரி நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆப்வியஸ்லி தோருமே வந்திருப்பாரு. தோர் ஸ்பேஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா ஒகாண்டாக்கு வந்திருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேரக்டர்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ ஒரு 10 to 50 கேரக்டர்ஸ் தான் அந்த இன்ஃபினிட்டி வார் ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என் கேம் ஸ்டோரியுமே ஒரு 10க்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அந்த ஸ்டோரி நகர்த்து கொண்டு போயிருப்பாங்க. ஃபைனல் பேட்டில் மட்டும்தான் நீங்கள் நிறைய அவெஞ்சர்ஸ் டீம் மொத்த அசம்பிள்ட் ஆகிற டீம் எப்பயுமே பார்த்துருப்பீங்க. பட் சீக்ரெட் வார்ஸ் படத்தில் வந்து 60 கேரக்டர் காட்ட போகிறாங்களா, அந்த 60 கேரக்டருமே அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். அந்த 60 கேரக்டரை பேஸ் பண்ணியுமே அந்த ஸ்டோரி நகரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரிஜினல் அவெஞ்சர்ஸில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுமே, அதுக்கடுத்து ஸ்பைடர்மேன், ஸோ அதுக்கப்புறமா இப்போ புதுசாக அதாவது என்கேம் படத்துக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட நிறைய அவெஞ்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம மூன் நைட் இருக்காரு, ஷியல்க் இருக்காங்க, அதுக்கப்புறமா கேட் பிஷப் இருக்காங்க. ஸோ இப்போ ஹைநாட்டுன்னு சொல்லி தனியாக சீரிஸ் வரப்போகுது. ஸோ ஹைநாட்டுமே வரப்போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் விடோவோட ரீப்ளேஸாக வந்துட்டு நம்ம எல்னா பிலானாவும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சீக்ரெட் வார்ஸில் வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸ்ன்றப்போ வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வர சூப்பர் ஹீரோஸுமே இருக்கலாம். ஸோ இப்போ 60 கேரக்டர்ஸ் அப்படின்றது வர போகிறாங்க. அந்த 60 கேரக்டர்ஸுமே பேஸ் பண்ணி மூவி அப்படின்றத நகரப்போகுது. ஸோ இந்த 60 கேரக்டர்ஸ் வந்தால் அந்த மூவி செட் ஆகுமா இல்லையா, அந்த 60 கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 60 கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படம் பார்ட் 1 பார்ட் 2 தான் கண்டிப்பாக அவங்க எடுத்தாகணும், ஒரே பாட்டில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த 60 கேரக்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரே பாட்டிலே பார்க்க போகிறதில்ல. ஸோ 2 பாட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் அப்படி ஒரே பாட்டிலே கொடுக்குறாங்க அப்படின்னா படம் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் கிட்டையாவது ஒரு பாட் அப்படின்றதே நீங்கள் எடுத்தாகணும். அதாவது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார் பார்ட் 1 அப்படின்றது. ஏன்னா இப்போ மார்வல் சைட்லேருந்து வந்த எல்லா படங்களுமே அவங்க 2 மணி நேரத்துக்குள்ளே தான் டைமை சுருக்குறாங்களே. ஸோ 2 மணி நேரத்துக்குள்ள டைம் அப்படி நீங்கள் சுருக்கிறீங்க, ஒரு 1 hour 30 minutes இல்லை ஜஸ்ட் 2 hours தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ 60 கேரக்டரும் நீங்கள் காட்டுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த 60 கேரக்டர் காட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் காட்டின மாதிரி இருக்குமே தவிர ஸோ ஃபுல் படமாக நீங்கள் எடுத்த மாதிரி இருக்காது. இப்போது ஒரு கேரக்டருக்கு ஒரு 2 நிமிஷம் தான் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 60 கேரக்டர் அப்படின்னா அதுக்கே 2 மணி நேரம் அப்படின்றது வந்துடும். ஸோ நீங்கள் அப்போ ஒரு கேரக்டர் காட்ட தான் முடியுமே தவிர்த்து அந்த கேரக்டர் வச்சு அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஸ்டோரி நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 60 கேரக்டர் நீங்கள் கொண்டு வரணும்னா அது ஒரே படத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் படத்தோட டைமிங் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி அந்த ரைட்டிங் அப்படின்றது பக்காவாக அமையணும். அந்த 60 கேரக்டர் காட்டி ஆகணும், அந்த 60 கேரக்டரில் இந்த கேரக்டர் இந்த சீனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய படமாக வரும்போது கட்டும்போது அதை 2 மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரித்து பார்ட் 1ல் ஒரு 30 கேரக்டரோ இல்லை 20 கேரக்டர் 40 கேரக்டரோ அண்ட் பார்ட் 2ல் பேலன்ஸ் இருக்கிற கேரக்டர் அப்படின்னு காமிச்சா தான் போட நகரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம டேரக்டர் கிட்ட வருவோம். ஸோ அவெஞ்சர்ஸ் 5 டேரக்டர் ஸோ நம்ம ஷான் லெவி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ ஷான் லெவி இந்த அவெஞ்சர்ஸ் படம், அதாவது அவர் டெட்பூல் அண்ட் வொல்வரின் எடுத்துட்டாரு. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் சூப்பர் ஹீரோஸ் பேஸ் பண்ண மூவி. பட் சீக்ரெட் வார்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ அதில் நிறையா நான் சொன்ன மாதிரி 60 கேரக்டர்ஸ் வரப்போகிறாங்கன்றப்போ ஸோ ஷான் லெவி அது செட் ஆவாரா இல்லையா அப்படின்ற பார்க்குறதுக்கு நம்ம ஷான் லெவி இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்த படங்களை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடின்றப்போ மார்வல் சைட்லேருந்து ஆல்ரெடி டெட்பூல் அண்ட் வொல்வரின்றது இந்த மாதம் அடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது.
அண்ட் டெட்புல், அதாவது நம்ம டெட்புல்லா ப்ளே பண்ணல ரயன் ரெனால்ட்ஸ் கூடயே ஆல்ரெடி ஷான் லெவி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடம் ப்ராஜெக்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ காய் அப்படின்னு சொல்லி 2 படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ காய்ன்றது ஒரு கேம் பேஸ்டு மூவி தான். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. பட் ஆடம் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட் மூவில பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ப்ரூஸ் பெனரா வந்திருப்பார் இல்லையா மார்வல்ல. ஸோ மார்க் ரஃபல்லோ. ஸோ அவங்க 2 பேரையுமே வச்சு அந்த ஸ்டோரியை அவர் எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துலயே ரயன் ரெனால்ட்ஸோட ஒரு ஸ்மால் வெர்ஷனா, ஸோ ஸ்மால் வேரியண்டா இன்னொரு ஆக்டரையுமே இன்னொரு கேரக்டரையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி அதில் ப்ளே பண்ண அந்த சின்ன பையன் தான் வந்து நம்ம டெட்புல் மூவியில் கிட்புல்லா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அது கன்ஃபார்மா இல்லையான்னு நமக்கு தெரியல. படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் அந்த ஆடம் ஃபேக்டரை வச்சு ஒரு எடுத்திருப்பாரு. அவரு டைரக்ட் பண்ணியிருக்க டெட்புல் அண்ட் வொல்வரின் நெக்ஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து அப்டேட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் லீக்கில் வந்து அப்டேட்டாக இருக்கட்டும், பல அப்டேட் வந்திருக்கு. ஸோ டீசர் ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்மென் வேரியன்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட எக்ஸ்மென் கேமியோஸாக காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கேமியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 20 கேமியோஸுமே படத்தை லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது டேரக்டர் கிட்ட இருந்து, அதாவது ஷான் லெவி கிட்ட இருந்து வந்து அப்டேட் என்னன்னா, ஸோ நாங்கள் காமிச்சிருக்க கேமியோஸ் எல்லாமே கேமியோ காட்டணும்னு காமிச்சது இல்லை, அந்த ஸ்டோரிக்கு ரெலவெண்ட்டாக தான் அந்த கேமியோஸ் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் ஒரு 20 கேமியோ காமிச்சிருக்காருன்னா அந்த 20 கேமியோவுமே அந்த ஸ்டோரி ரெலவெண்ட்டாக தான் அவர் கொண்டு போயிருப்பாரு. ஸோ அப்போ அந்த 20 கேரக்டருமே இவர் இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் படத்தில் ஹேண்டில் பண்ண விதம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஸோ நம்ம படம் பார்க்கும்போது அந்த கேமியோஸ் எல்லாமே வந்தது நமக்கு ஒரு பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதாவது சிங்க் ஆகாமல் ஜஸ்ட் கேமியோ மாதிரி வந்துட்டு போகாமல் நமக்கு அந்த படத்தோட ஒரு சிங்க் ஆகிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர் சீக்ரெட் வார்ஸ் எடுக்கிறதுக்கு சூட் ஆவார். ஸோ சீக்ரெட் வார்ஸில் என்ன தான் 60 கேரக்டர் வந்தாலுமே ஸோ ரைட்டிங் அப்படின்றது பக்காவாக அமைஞ்சிச்சுன்னா ஸோ இவர் டைரக்ட் பண்ணும்போது அது சூப்பராக வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஷான் லெவி இதுக்கு சூட் ஆவாரா இல்லையா அப்படின்றத. ஏன்னா மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஷான் லெவியை தான் இப்போ ஒரு டாப் பொசிஷனில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மற்ற டேரக்டர் கிட்ட அவங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணி புல் அண்ட் வொல்வரின் படம் ரிலீஸ் ஆகி அது பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுக்கப்புறம் மார்வல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம். மேபி அதுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம என்னதான் ஸோ டெட்புல் அண்ட் வொல்வரின் ரிலீஸ் ஆனது மேபி ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மார்வல் சைட் வந்து அஃபிஷியலாக அப்டேட் வரலாம். ஷான் லெவி தான் அடுத்த அவெஞ்சர்ஸ் படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷான் லெவி டைரக்ட் பண்ணுறாரா இல்லையா. ஸோ பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னன்னா ஷான் லெவி பர்ஃபெக்டாக செட் ஆவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் படத்தை எடுத்துக்கிட்டே அப்படின்னா, ஸோ டெட்புல்ன்றது வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வராரு. அதாவது நம்ம மார்வல் யூனிவர்ஸே கிடையாது. ஸோ ஃபாக்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து வராரு. ஸோ அதே மாதிரி தான் வொல்வரின், அது மட்டும் இல்லாமல் பல மியூட்டன்ஸ் வேரியன்ஸுமே அவங்க காமிச்சிருக்காங்க ட்ரைலரில். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வரவங்க தான். ஸோ வேற அதாவது நம்ம எம்சியூ கிடையாது, எம்சி சினிமேட்டிக்லேருந்து வெளியே இருந்து வர கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்க எம்சி சினிமேட்டிக்ஸ்குள்ள யூனிவர்ஸ்குள்ளே வந்து இங்கே இருக்கிற கேரக்டர்ஸோட எப்படி பெங்கிள் ஆகி ஸோ அந்த படம் போகுது அப்படின்ற மாதிரி தான் காட்ட போகிறாங்க. ஸோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ சீக்ரெட் வார்ஸ் அவர் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் ஸ்டோரி லைனுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம எர்த்தை மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வேற கேரக்டர்ஸுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சீக்ரெட் வார்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சோனி யூஸ்லேருந்து டோபி மெக்வே ஸ்பைடர்மேனும் வர போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம ஆல்டர்னேட் அயன்மேனுமே வர போறாரு, ஆல்டர்னேட் வேரியன் அயன்மேனுமே வர போறாரு. ஸோ யூ ஜாக்மேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம யூ ஜாக்மேன் ஆஸ் வொல்வரின் அண்ட் ராபர்ட் டவுனி ஆஸ் அயன்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோபி மேகர் ஸ்பைடர்மேன். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஃப்ரேம்லேயே, அதாவது ஒரே சீன்லேயே வர மாதிரி இவங்க எல்லாரும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது இந்த அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸுக்கு ரைட்டிங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. பட் இவங்க 3 பேரையுமே வச்சு ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மார்வல் இன்சைடர்ஸுமே அதை முடிவு பண்ணியிருக்கதா சொல்லி அப்டேட் வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சப்போஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற யூனிவர்ஸ்லேருந்து வர கேரக்டர்ஸாக நம்ம எம்சி யூனிவர்ஸோட மிங்கிள் பண்ணி தான் அவர் படம் எடுத்திருக்காரு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவர் சீக்ரெட் வார்ஸுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி அதை மைண்டில் வச்சு கூட தான் நம்ம மார்வல் ஷான் லெவியை டாப் பொசிஷனில் வச்சிருக்கலாம். ஸோ இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் வந்தாங்க நமக்கு தெரியும் அவர் எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காருன்றதை நம்ம பார்த்தா தான் ஸோ இவர் சீக்ரெட் வார்ஸுக்கு கன்ஃபார்ம் ஆவாரா இல்லையா அப்படின்றது தெரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு இவர் தான் டாப் பொசிஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம வீடியோ போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி அபவுட் தட். நான் வீடியோ கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். பட் இந்த படத்தோட ரைட்டர்
ஸோ நீங்கள் சீக்ரெட் வார்ஸ் அதாவது அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதை காமிச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி ஷான் லெவி ஷூட் ஆவாரா மாட்டாரா அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிவ்யூ அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருப்போம். அந்த ரீரிவ்யூ செக்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் ஸோ 12 Angry Men அப்படின்ற படத்தை ரீரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு புது செக்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை ஒரு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா அது என்ன செக்மெண்ட் அப்படின்றத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு 50 to 100 லைக்ஸ் வர வச்சிருங்க. இட்ஸ் மீ MC சைனிங் ஆஃப்.